வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நிறைய பேர் மிஸ்டர் எம்.ஆர். ராதா அவங்களோட தக் லைஃப் கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன் நாய். நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய், அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கட்டும். அதை போய் தடுக்காதே. தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உங்க தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ல தாயார்? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டு உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கு வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? என் மூச்சு இருக்கிறப்போ எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆகுறது? நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுற்று தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீங்க போய் சொல்லு போ. நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒண்ணு ஃபீல் பண்ணாது மிஸ்டத்துல. என்ன மேன் அசிங்கமா போடுது எடுத்துக்கிட்டு என்ன போடுது? இது விபூதி பட்டப்பா. விபூதி பட்ட என்ன போட்ட? ருத்ராட்சமாப்பா. ருத்ராட்சம் நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? நாளைக்கு பகல் வச்சுக்கோ. சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களாம். அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபாலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல எடுக்க சொல்லுவாங்க. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவங்க கூட சொல்லுவோம். நான் சொன்ன சொல்லுவேன். எல்லாமே கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ சத்தலாய் மாமனாராட்சி என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்கக்கூடாது. எங்கேயாவது போய் சொல்லியாத தம்பி நான் வர்றேன். வராதே போ. வயிறு எரியல எனக்கு தெரியுமா? சொன்னா உன் வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிற உனக்கு தெரியல. தலைமுறை எழுந்திருச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு பேசிக்கிறாளே. ஐயோ கேவலமா இருக்கு தெரியுமா? அவ்வளவுதான் நடக்கிறா. பாக்குறவங்க யாரும் சேர்த்து தப்பு நினைப்பாங்க. தலைமுறை எழுந்திருச்ச உடனே நான் பெட் காஃபி சாப்பிடுறேன், பல்ல விளக்கிட்டு சாப்பிடறான். அதுல எவ்வளவு கேவலம் எனக்கு நான் பொறுத்துக்கிட்டு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்போல ஜெனரேஷன் மாதிரி இருக்கு. இப்போ பாக்குறது கூட இல்லையாடாப்பா. அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன், பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளலானோ போட்டுறானுங்கள எடுத்து இவனே குடிப்பானே. சோறு இருந்தா கொடுத்தேன். ஐயோ பாவம். பாத்திரம் ஏதாவது இருக்கா? பாத்திரம் இல்ல சார். பாத்திரம் கேட்கிறேன். பிச்சைக்காரன் டிஃபன் கேட்கற கொண்டு வருவான். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாஸ் வீடே கட்டின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வருதில்லை. சரிதான், என் டைப்பு போடுறவன். இது வந்துருச்சா? ஆமா, குஷ்டம் வந்துடும். பிச்சைக்கார பசங்க தொங்கதான் பெருசா போச்ச. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா.
வீட்டுக்கு வீடு திண்ணை வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? ஏப்பா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏன்டா ஓவியாரிய தீர்த்து வைக்கல? அறிய வந்துருச்சுடா. எப்பா பிச்சைக்காரன் பையன்றான் இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கணும் வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னோட பெரியவன் தான் போவான். திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அதான் அக்கினி பகவான், அதனால கன்னத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவான கன்னத்துல போட்டுக்கியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான்னு வாயை ஏன்டா அடிக்கிற? அதான் அக்கினி பகவான் தான் அடி அடிபல்ட்டி. உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சட்டம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருக்கும். இல்ல நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா? ஏன் வீட்டுல பச்சியமா? இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்களா? ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்ன பாக்கிறீங்க? பொண்ணு வர போகுது, இங்கே என்னடா உட்காந்துக்கிட்டு இருக்க? போய் மனவரையில உட்காரு. அங்க உட்காந்து என்ன செய்ய சொல்றேன்? அங்க பொண்ணையும் காணும் ஒன்னையும் காணும். சாமியாருங்க. சாமியாரு கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய சாமி ஓ சாமி யாரு? சாமி யாரு? சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. பிஞ்சு சாமியார் போட்டு ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காட்சி என்னங்க போயிடுச்சு? காட்சி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க போயிடுச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிறேன்? இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டல தெரியுமா? யாரு கட்டுறதுல? யாரா தெரியா சொல்ற? மண் குடிச்சல வாழனால தொழிலாளி அவன் கட்டுனது. அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காம கட்டினான். ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா? அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுகள். பாவம், அவரை போய் எங்க குமாரிகிட்ட அனுப்பி வைக்கிறீங்க? வீணா கெட்டு போயிடுவாருங்க. கரெக்டும், நல்லா கரெக்டும். என்னடா ஆன வாய புழக்கிற? இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனோட பெரிய பிச்சைக்காரன். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. அதுக்காக இல்லைண்ணே, எதுக்காக இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க, நாடு உருப்பிட்ட மாதிரிதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா, அதாவது கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனும் அப்போ உள்ள ஜெனரேஷனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட அத அப்போ எடுத்திருக்காங்க. ஆனா அது இப்ப வரைக்கும் அது கரெக்டா இதா இருக்கு. அப்ப அதை ஏத்துக்கல யாரும். இப்ப இது எல்லாமே இப்ப அப்படிதான் மஞ்சள் பூசிக்கிட்டு அவங்க கூட வராத. ஆமா ஆமா, ஏன்னா அப்போ அந்த ஃபுல்லாவே அந்த கிராமத்து சைடு அந்த மாதிரிதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலா தான் இருக்கும். இப்ப அப்படியே உல்டாவா மாறிட்டு வருது. அது சின்ன வயசு இருந்தா பிஞ்சு சாமியாரு, அதிகமா வயசு இருந்ததுன்னா முத்துன சாமியாருன்னு வரா. பயங்கரமா அவரோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த
பேசுற ஸ்லாங்கே செமையா இருக்கு உண்மையில. இவரோட மாடுலேஷன்ல தான் விஜய் சாரி விவேக் சாரும் ட்ரை ஆமா ஆமா பண்ணுவாங்க. நிறைய பேர், ஏன்னா எம்.ஆர். ராதானாலே நிறைய பேர் அந்த மிமிக்ரி பண்றவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க இவங்களோட. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.